உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இங்க பாத்தீங்கன்னா, நான் சட்டமன்ற உறுப்பினரா பதவியேற்று இன்னையோட ஒரு வருஷம் முடியுது. இந்த ஒரு வருஷத்துல மனசாட்சியுடன் உங்க அனைவருக்கும் நல்ல ஒரு சேவனாக இருந்திருக்கிறேன் என்பதை நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். நல்ல ஒரு சேவையை செய்திருக்கிறேன் என்பது எந்தவித அச்சமும் இல்லை எனக்கு சொல்றதுக்கு. ஏன்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு வருஷத்துல கட்டி முடிச்சது. இந்த மெயின் ரோட்ல இந்த இடத்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம எடுத்து நம்ம மக்கள் வந்து போறதுக்கு சிரமம் இல்லாம எங்கேயும் போய் தேடி அலையாம நாம ஒரு லேண்ட்மார்க்கா உருவாக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளோட இந்த இடத்த உருவாக்கி உங்க அனைவரையும் இங்க நான் முதல் வருஷம் ஸ்டார்ட் பண்றோம். அதாவது முடிஞ்சு அடுத்த வருஷத்துக்கு போகும்போது உங்க பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த சட்டமன்றத்தில் வந்து அந்த அலுவலகத்தில் சந்திக்கிறது சந்தோஷப்படுறேன். 2017, 18, 19, 20 நான் வெற்றி பெற்ற ஒரு வருஷம் தான் ஆகுது. ஆனா 4 வருஷத்துக்கான நிலுவையில் உள்ள அனைத்து முதியோர் பென்ஷன் ஆகட்டும், விதவைகள் பென்ஷன் ஆகட்டும், கணவரால் கைவிடப்பட்ட எல்லா தொகையும் வந்து பெரும் பாடுபட்டு உங்களுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். இந்த விதவைகள் தொகை வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 22, 2022 ஏப்ரல் அது வரைக்கும் விதவைகள் வந்து கண்டிப்பா நம்ம முதல்ல செஞ்சாகணும். அந்த ஒரு நோக்கத்துடன் ஏப்ரல் 2022 ஏப்ரல் மாசத்தோட, அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதி அதோட கட் பண்ணி அவங்களுக்கு வரைக்கும் கொடுத்துருக்குது. 2021 அது பெண்டிங் வச்சிருக்குது. அது கூடிய விரைவில் இன்னும் ஒரு மாதத்திற்குள் அதையும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும், நிறைய பேர் நிலுவையில் இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வருஷம் இருந்து வேலையை 4 வருஷத்துக்கு நான் வேலையை செஞ்சிருக்கேன். இது வந்து இந்த முதியோர் தொகை, இந்த தொகை வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு தொகைன்றது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு இது தேவைப்படும். முக்கியமான வயதானவர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு கூட செலவுகளுக்கும், கணவரை இழந்தவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு. மாதந்தோறும் இது வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம். இதுக்கு முதல்ல நம்ம செவிசாச்சு இதை நம்ம செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்தோட இந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 600 பேர், 620 பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அதே சமயத்துல என்னோட பீரியட், அதாவது 5 வருஷம் நீங்க எனக்கு கொடுக்குற இந்த பீரியடுக்குள்ள 2000 பேருக்காவது குறைஞ்சபட்சம் வாங்கி கொடுக்கணும்ன்ற முடிவுல ஒரு குறிக்கோளோட இருக்கிறேன். கண்டிப்பா வந்து இதை செஞ்சு தீருவேன் உங்களோட ஆசீர்வாதத்தோட. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சாலைகள், எல்லா சாலைகளும் வந்து போடுறதுக்கான வழிகள் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். எல்லாரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் பார்க்கும்போது முத்தல்பட்ட இருளோன்னு வெளிச்சம் இல்லாம இருந்தது. இப்ப நீங்க பார்க்கலாம், பெரியவங்களாம் பார்க்குற நைட் நான் போகும்போது அழகா வாக்கிங் போறீங்க. 80% மின் விளக்கு அமைச்சாச்சு. 20% அமைக்கணும். மின் விளக்கு எங்க கையில இருக்கு. கண்டிப்பா வந்து எல்லாமே 100%. முத்தால்பேட்டையில ஒளி வந்து முக்கியமான விஷயம். இந்த சப்தகிரி கார்டன் எடுத்துக்கிட்டோம், இதெல்லாம் வந்து இருட்டோன்னு கிடந்தது. இன்னைக்கு நான் போய் பார்க்கும்போது அங்க எல்லாம் வாக்கிங் போகும்போதெல்லாம் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. எல்லாமே புதுசா எல்இடி லைட்ஸ் போட்டு, எல்லாமே இந்த டியூப் லைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியாச்சு. எல்இடி லைட்ஸ் போட்டு எல்லாம் கிளியரா முத்தால்பேட்டை கொடுக்க வேண்டிய என்னோட கடமை நான் கண்டிப்பா செஞ்சு தருவேன். பாக்குறது சின்ன பசங்க கூட நைட்ல அந்த வெளிச்சத்துல ஷட்டில் விளையாடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரகாசமா இருக்கு அந்த வெளிச்சம். இது எத்தனையோ, நான் 2013 இந்த தொகுதிக்காக சேவை செய்ய வந்ததுல இருந்து பாக்குறேன். அந்த ஏரியாலாம் அப்படியே இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் என்ன செய்யறேங்கிறத உங்களுக்கு சொல்லணும். உங்களோட பிரதிநிதி நான். உங்களை நேராக சந்திச்சு உங்களோட பிரச்சனைகளை
நேரா என்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் எங்க ஆபீஸ் அமைச்சுக்குது. எந்த பாகுபாடும் இல்லை, யாரையும் பார்க்க வேணாம். என்ன பார்க்கறதுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் கிடையாது. என் நம்பர் எல்லாருக்கிட்டே இருக்கும், எழுதி போட்டிருக்கு. நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா நீங்க இமீடியட்டா வந்து பார்க்கலாம். 2 நாளுக்குள்ள உங்க பிரச்சனை முடிக்கப்படும். இதுதான் என்னோட கோல். 2 நாளுக்குள்ள உங்க பிரச்சனை வந்து எதுவா இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனைகளா இருந்தா உங்ககிட்ட நான் சொல்லுவேன், இந்த கால அவகாசம் எனக்கு தேவைன்னு. அது உங்களுக்கே தெரியும். இந்த கால அவகாசம் நான் எடுத்துக்கிறேன்னு உங்ககிட்ட நான் சொல்லுவேன். நீங்க அந்த கால அவகாசத்துக்குள்ள உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். எந்த நம்பிக்கையோட எனக்காக நீங்க ஓட்டு போட்டு எனக்கு தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த நம்பிக்கை என்னைக்கும் வீண் போகாது. நான் இருக்கிற இந்த மீதமுள்ள இந்த வருஷத்தை முத்தால்பட்டி தொகுதிய ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன் மாதிரியாக, இந்த மாதிரி ஆபீஸ்லயே எந்த தொகுதியிலும் கிடையாது, இது மாதிரி கிடையாது. எல்லா மந்திரியும் சொல்றாங்க ஒரு சட்டசபை மாதிரி இப்படி வந்து இப்படி போலாம். இந்த மாதிரி உங்களை கூப்பிட்டு வச்சு ஒன்னா என்னால பேச முடியாது ஒரு காலத்துல. நீங்க எல்லார்கிட்டையும் நான் பேசுறேன். இந்த மாதிரி ஒரு உற்சாகமும் ஒரு ஆதரவும் உங்ககிட்ட இருந்து, யாராவது பிடிச்சவங்க 10 பேர் இருப்பாங்க, பிடிக்காதவங்க 10 பேர் இருப்பாங்க. எல்லாரையும் நான் வந்து திருப்திப்படுத்த முடியாது. என் வேலை, எனக்கு நீங்க கொடுத்த வேலையை நான் சரியா செய்யறேங்கிறது 100% உண்மை. இப்போ இந்த ஒரு வருஷத்துல 2 வாட்டர் பிளான்ட் அமைச்சிருக்கிறோம். அது இன்னும் ஒரு மாசத்துல ஆர்ஓ பிளான்ட் ஓபன் பண்ண போறோம். இந்த சட்டமன்ற அலுவலகம் கட்டி முடிச்சாச்சு. எல்லா ரோடும் வந்து ஓய்வு பூஜை போட்டிருக்கு, அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. லைட் எல்லாம் போட்டாச்சு. கூடிய விரைவில் குடிக்கிற தண்ணிய உங்களுக்கு நல்ல தண்ணியா வழங்க கண்டிப்பா எப்பாடு பட்டாவது முடிச்சு கொடுப்பேன். கண்டிப்பா வந்து அதாவதுமா எனக்கு வந்து அதாவது கொஞ்சம் கால அவகாசம் தேவைன்னு நான் கேட்டேன் பாத்தீங்களா? இது தண்ணிக்காக தான். தண்ணிக்கு முதல்ல நம்ம வந்து நான் எங்க இருந்து வருதுங்கிறது முக்கியம். சோர்ஸ் நாம வந்து தண்ணி வந்து இது மாதிரி இருக்கு, நம்மளுக்கு உப்பு தண்ணியா இருக்குன்னு, நம்ம பூமி தண்ணி உப்பு தண்ணி, நம்ம கடல் பக்கத்துல இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா புதுவையில எல்லா ஏரியாவும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சோர்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அது நான் ரொம்ப காட்டமாவே இருக்கிறேன். முதலமைச்சர் கிட்ட நான் பேசாத நாள் கிடையாது. எந்த வித கமிட்டி அமைச்சாலும் சரி, அந்த தொகுதியில என்ன கூப்பிடாம செய்யக்கூடாதுன்னு நான் வந்து கட் அண்ட் ரைட்டா முதலமைச்சர் சொல்லி இருக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரியும் முத்தால்பேட்டை தண்ணி 2016 ஓட்டு கேட்கும் போது இதை தான் நம்ம கேட்டோம், தண்ணி எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு. 2021 அதை தான் கேட்டோம். 2026 நான் உங்ககிட்ட வந்து தண்ணியை சரி பண்ணி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்க கூடாது. அதை நான் வந்து குறிக்கோளோட இருக்கிறேன். கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேன். 2 டேங்க் கட்டப்படுது. கட்டி முடிச்சோடனே உங்களுக்கு ப்ரெஷர்லாம் நல்ல ஃபோர்ஸா வரும். நிறைய வந்து பைப்புகள் வந்து அமைக்கப்படுது. நீங்க உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, என்னை தனிப்பட்ட முறையில சந்திச்சு பேசணும்னாலும் சரி, தயக்கமே வேண்டாம். நான் அடிக்கடி என்னோட Facebookல போடுவேன், நன்றியுடன் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு. அதான் நன்றியுடன் உங்கள் வீட்டு பிள்ளை. அதாவது இப்ப நீங்க ஒரு 2-3 நாட்கள் முன்னாடி இந்த சாராய கடை இதெல்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு ஒரு சில வதந்திகள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வராது. அந்த வேலை நம்மளுது கிடையாது. நமக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம வந்து குடிக்கிற தண்ணி கொடுக்கணும், ட்ரைனேஜ் சரியில்லை, எல்லாத்தையும் மாத்தி கொடுக்கணும். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இன்னும் 2000 பேருக்கு முதியோர் பென்ஷன் வாங்கி கொடுக்கணும். காமராஜர் ஸ்கூலுக்கு வந்து நம்ம வந்து ஹையர் செகண்டரி வாங்கி கொடுக்கணும். என்னோட விஷனே வேற, என் பார்வையே வேற. சில ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் என் மீது வந்து நம்ம செய்யற போற வேகத்தை தாங்க முடியாம நம்மளுக்கு வந்து இடையூறு கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்க காலையிலே வாங்கிக்காதீங்க. உங்களோட ஆதரவு மட்டும் இருந்தா போதும். எனக்கு இன்னும் 4 வருஷத்துல இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. சுயேட்சா ஜெயிக்க முடியாதுன்னாங்க, சுயேட்சா வரவே முடியாதுன்னாங்க. வந்த பிறகு வேற பேச்சு பேசுவாங்க. வந்து என்ன பண்ண போறாருன்னு கேட்டாங்க. இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இது சுயேட்சையா வந்ததுக்கு அப்புறம் கட்டினது. முதியோர் பென்ஷனுக்காக நீங்க எவ்வளவு நாள் காத்திருந்தீங்க உங்களுக்கு தெரியும். இது சுயேட்சையா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெடி பண்ணது. கட்சியோ எந்த பலமோ தேவையில்லை, மனசு தான் வேணும், வேலை செய்யணும்.
உங்களுக்காக வேலை செய்ய நான் காத்துட்டு இருக்கேன். உங்க அனைவருக்கும் இந்த ஒரு வருஷ காலம் எல்லா வேலைக்கும் வந்து ஒரு புளியார் சூழி போட்டு இந்த ஒரு வருஷத்துல வச்சிருக்கோம். இது மட்டும் முடிக்கப்பட்டிருக்கு. மற்றதெல்லாம் ஒரு புளியார் சூழி போட்டிருக்கு. உங்க ஆசீர்வாதத்தோட அடுத்த வருடம் எல்லாமே நிறைவு பெறும். 6 மாசத்துக்குள்ள சிட்டிஸ் ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கு வந்து 4.5 கோடிக்கான எல்லாமே வந்து ஒரு வருஷத்துக்குள்ள வரப்போகுது. இது ஒரு கோல்டன் பீரியட், கடவுள் கொடுத்தது, யாராலையும் தடுக்க முடியாது. வயிறுலாம் எரியதான் செய்யும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறோம், இருக்கிறதுக்கு நல்லது செஞ்சுட்டு போவோம்ன்றதுக்காக இதை நான் சொல்றேன். இங்க வந்துள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த எல்லாரும் அதாவது பிரதமர் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் ஏற்கனவே வந்து 2 லட்சம் இருந்தது. இப்ப 3 லட்சம், இப்ப 3 லட்சமா உயர்த்தி இப்ப ரெடியா இருக்கு. ரெண்டு லட்சத்திலிருந்து 3 லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய வரவேற்கத்தக்கது. இப்ப வீடு கட்டுறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல ஒரு 12 பேருக்கு ஏற்கனவே நிறைய பேர் கொடுத்தாச்சு. இப்ப இருக்கிறதுனால முதல் வருஷம்ன்றதுனால முடிஞ்சது. இதுக்காக ஒரு 12 பேர் 14 பேருக்கு இப்ப கொடுக்க போறோம். அந்த 14 பேரை முடிச்சுட்டு பெரியவங்களுக்கு எல்லாம் அப்புறம் இது நம்ம முதியோர் பென்ஷனை கொடுத்துட்டு ரேஷன் எடுத்து அடுத்தது ரேஷன் கார்டு கொடுத்துடலாம். 1 by 1 கொடுத்து கிரௌடை கிளியர் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் நன்றி. எதா இருந்தாலும் வந்து பாருங்க.